எங்கள் வீட்டில் பொண்ணு ஒன்று பையன் ஒன்று நார்மலான ஃபேமிலி தான். ஒரு மேரேஜ் ஏஜ் வந்தோடனே வந்து என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. தம்பிக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணியாச்சு. மேரேஜ் பண்ணி கொடுத்த பக்கம் வந்து ஒரே ஒரு பையன் தான். அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸே என்ன அப்படின்னா வட்டிக்கு விடுறது மட்டும்தான். கந்து வட்டின்னு சொல்லுவாங்களா, அதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கொடுமைக்கு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டி அப்படிங்கிறது. அதையெல்லாம் பார்த்தா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நானும் 2-3 டைம் சொன்னேன் எல்லாத்துக்கிட்டுமே, இது தப்பு, இந்த பாவத்தை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. அதெல்லாம் கேட்கல. சரி நாம் வந்து இதில் நம்ம இன்வால்வ் ஆக வேண்டாம், நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப்பை பார்த்துட்டு இருந்தேன். குழந்தை 2 பையன் 1 பொண்ணு 1. பையன் வந்து ஸ்கூல் போகிற ஏஜ் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு வந்து 2.5 வருஷம் தான் ஆகுது. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு டைம் வந்து போர் வந்து தண்ணி இல்லை, போரில் தண்ணி இல்லை அப்படிங்கிறனால தண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. லாரி தண்ணிக்கு சொல்லியிருந்தாங்க. நான் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களும் லாரி தண்ணிக்கு சொல்லிவிட்டு நான் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாப்பா வந்து வெளியே விளையாண்டுட்டு இருந்தா. நான் கிச்சனில் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தனால பாப்பா கவனிக்கல. லாரி தண்ணி விட்டவரும் பார்த்தீங்கன்னா லாரி தண்ணி மட்டும் விட்டுட்டு அந்த க்ளோஸ் பண்ணாத போயிட்டார், ஓப்பன்லேயே போயிட்டார். பாப்பா விளையாண்டுட்டு இருந்தவோ உள்ளே போய் விழுந்துட்டா. சரி பாப்பா சத்தம் ரொம்ப நேரம் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கிறப்போ பேக் சைடு போய் பார்த்தப்போ வந்து தண்ணியில் மிதந்துட்டு இருந்தா. எனக்கு பார்த்து என்ன பண்ணுறதுனே தெரியல. சத்தம் போட்டு எல்லாருமே கூடிட்டாங்க. எல்லாம் கூடுனாலும் அங்கே பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை வந்து இவங்க செஞ்ச பாவம், இவங்க அடுத்தவங்களை வந்து வட்டிக்கு விட்டு எத்தனை பாவத்தை சம்பாரிச்சாங்க, அதனால தான் இந்த குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் பேசுனாங்க. எனக்கு அதுதாங்க தோணுச்சு. இவங்க செஞ்ச பாவம் என் குழந்தைய வந்து பழி வாங்கிடுச்சு அப்படின்னு தோணுச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் இன்னொரு பையனையும் வந்து இழந்துருவோம், இவங்களுக்கு பண மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு 10 நாள் இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 4-5 மாதத்துலேயே மாமியாருக்கு வந்து அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 4 மாதத்துல மாமனாருக்கு பார்த்தீங்கன்னா கை கால் வராத போயிடுச்சு. இப்போ அவங்க 2 பேரும் மட்டும்தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இதுக்கு இடையிலேயே இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்துருந்தாங்க. ஜென்ஸுக்கு ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்கனால இறந்துட்டாங்க அப்படிங்கிறனால அவங்க ஒய்ஃப்னால் பணம் கொடுக்க முடியல. அந்த டைமில் அவங்க ஒய்ஃபுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இவங்க செய்கிறது எல்லாமே எனக்கு தப்பாக தோணுச்சு. இது வந்து ஒத்து வராது அப்படின்ட்டு நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஹாப்பியான லைஃப் போயிட்டுருக்குது. அவங்க லைஃபுக்குள்ளே நான் போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க செய்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து அது தப்பாக தான் தோணுது. அதுக்கு உண்டானது அவங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பையன் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம பாட்டுக்கு அவங்க பணம் வேண்டாம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து பையனை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் வெளியே வந்துட்டேங்க. இந்த கந்து வட்டிக்கெல்லாம் விடுறவங்க பணத்து பின்னாடி தான் ஓடுவாங்களா விளைஞ்சு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த பாவத்தினால தான் நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டாங்க. அதனால் அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து என்னுடைய லைஃப்பை பார்த்துட்டு ஹாப்பியான ஒரு லைஃப்பாக வாழ்ந்துட்டுருக்குறேங்க.